கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞரின் குரல் ஓவியத்துல உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு அப்படின்னு ஒரு திருக்குறளை, நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வரக்கூடிய திருக்குறள் 798. இந்த குறளுக்கு என்ன கலைஞர் என்ன கதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மனோன்மணியம் அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை சொல்றாரு. மனோன்மணியம் நூல் இருக்கு இல்லையா, அந்த மனோன்மணி நூல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பாண்டிய நாட்டு மன்னன் ஜீவகன். அவனுடைய படை தலைவனை ஒரு அமைச்சன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு அமைச்சன் குடிலன் அப்படின்னு இருக்கான். இப்ப இவன் எப்பயுமே இந்த குடிலன் பேரு குடியை கெடுக்கிறவன் தான். அவன் நல்லவனே கிடையாது. ஆனா பாண்டிய மன்னன் முழுசா அவனை நம்புறான். அப்ப பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் ஒரு சண்டை வருது. அப்புறம் சண்டை யுத்தம் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் வருது. அப்புறம் இந்த குடியில மனசுல யோசிக்கிறான், எப்படியாவது இந்த பாண்டிய மன்னனை சேர மன்னன்ட்ட மாட்டி விட்டுட்டு நம்ம இந்த பாண்டிய நாட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு ஏதாவது திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றான். அப்ப பாண்டியன் தங்கியிருக்கக்கூடிய கோட்டை ஒரு குகை வழியா போனா அந்த கோட்டைக்குள்ள போக முடியும். ஒரு ரகசிய அறை அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த அறைக்குள்ள சேரனை வர வச்சு பாண்டியனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டு போய் சேர மன்னன் புருடோத்தமன், பாண்டிய மன்னன் ஜீவகன், இந்த ஜீவகன் கொல்றதுக்காண்டி சேர மன்னன் போய் சொல்றான். சொல்லி இப்படி புருடோத்தமன் போய் சொல்லும் பொழுது புருடோத்தமன் கவனமா கேட்டுட்டு இப்படி நீங்க ஒரு ரகசிய அறைக்குள்ள போய் பாண்டிய மன்னனை வீழ்த்திருங்க அப்படின்னு சொல்லி குடிலன் சொல்றான். ஆனா புருடோத்தமன் உடனே காவலாளியில கூப்பிடுறான். சேரன் நாட்டு காவலாளியில கூப்பிட்டு இந்த குடிலனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப குடிலனை அரெஸ்ட் பண்ணி நேரடியா போய் பாண்டிய மன்னன்ட்ட அவனை ஒப்படைங்க அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்காண்டி தானே, உங்களுக்கு நல்லதுக்கு தானே நான் செஞ்சேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ துரோகம் பண்றீங்க, உன்னையே நம்பி இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு இப்படி செஞ்சிருக்கேன், நாளைக்கு எனக்குன்னு செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம், அதோட நான் பாண்டிய மன்னனை நேரடியாக நேர்முகமாக மோதிக்கொள்ளும், நேர்மையாத்தான் சண்டை போடுவேன் ஒழிய மறைந்திருந்து சண்டை போட மாட்டேன், என் வீரத்தை பத்தி என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் அவனை ஒப்படைக்கிறாங்க. அப்ப பாண்டிய மன்னன் நேரடியா சேரனே சொல்றாரு, சேர மன்னனே சொல்றாரு. அப்ப அப்படியே 2 பேருக்குள்ள போர் நடக்கிறதா இருந்தது. 2 பேருக்குள்ள நட்பாயிட்டு இப்படிப்பட்ட ஒரு துரோகியை நான் கூட வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு சேரன்ட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்காக இந்த குறள் ஊக்கம், அதாவது ஊக்கம் குறைவதற்கான காரியங்களை எண்ணவே கூடாது. அதே போல துன்பம் வருகிற நேரத்துல கைவிட்டு போறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நட்பு நமக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்றதுதான் குடிலனை புருடோத்தமன் புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கலைஞரின் குறள் ஓவியம் அருமையா இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.